என்ன என்ன இங்க வாங்க வாழ்த்துக்களை சக்சஸ் ஆகி காட்டிருக்கிறீங்க. வெட்டுங்க. ஓகே, உங்களோட கையால் வந்துட்டு கேஷை கொடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். எழுதுனா நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு படிப்பில் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ரைட், ஓகே. அப்போ இன்றைக்கு அண்ணாக்கள் வராங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் ஏதாவது கிஃப்ட் தருவோமா? அதான் உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதே தெரியாது. அம்மாட்ட கேட்டால் உங்கள்கிட்ட போன கொண்டு தராங்க. ஐநேன்னு சொல்லும்போது கூட வந்து நான் நம்பலை உண்மையில் வந்துட்டு தங்கச்சி இந்த அளவுக்கு படிப்பாங்களா அப்படிங்கிறது நான் நினைச்சு பார்க்கல. என்னன்னா நிறைய இடத்து போயிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க படிப்பாங்க இது செய்வாங்கன்னு சொல்லி. நீங்கள் எப்போ இந்த லப்பை வந்து உங்களோட வாழ்க்கையில் வேண்டிங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க? நான் எழுதிட்டு ரிசல்ட்ஸ் வந்தோடனே எப்படியாச்சும் கிடைக்கும் எப்படியாச்சும் கிடைக்கும் எப்படி எல்லாரும் கேம்பஸ் படிப்பு போகிட்ட தான் லேப்டாப் கேட்பாங்க. ஸோ இப்பயும் சில பேருக்கு அது தேவைப்படுது. அப்போ நீங்கள் கிடைத்ததுக்கான காரணம் கேம்பஸுக்கு போய் இங்கிலீஷ் ஐடி பழகிறத விட இப்போ இருந்தே பழகின ஈஸியாக எனக்கு மிகவும் சந்தோஷம், சரியான சந்தோஷம். நான் இந்த சந்தோஷத்தை என்ன செய்கிறேன்னு சொல்லி மனதில் போட்டுட்டு இந்த ஒரு சகோதரங்களும் இப்படி உண்டு. உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, என்ன விருப்பம் இருக்குது, உங்களோட படிப்பு அடுத்த இடம் என்ன தேவைன்றது என்ன இருக்குது, தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு அந்த கிஃப்ட் வழங்கப்படும். நாங்களே எதிர்பார்க்கல நீங்கள் லப் தான் கேட்பீங்கன்னு சொல்லி. ஸோ கேட்ட உடனே வந்துட்டு உங்களோட ஆசை நிறைவேற்றுது. சரியா, ஓகே, சந்தோஷம். சொல்ற மாதிரி இருக்கு சந்தோஷத்தை. இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த கிஃப்ட் தருவோம், நாங்கள் கிஃப்ட் கிடைக்க போதும் உங்களுக்கு வயல் பாஸ் சொன்னதுக்கு எதிர்பார்த்தீங்களே. அப்போ என்ன கிஃப்ட் கிடைக்கும் எதிர்பார்த்தீங்க? அப்போ ஜோதிச்சு வச்சிருந்தீங்க வந்தா இதை அடிச்சு. இப்போ அடுத்த படிப்பு என்ன நோக்கி போகுது? ஏ லெவல்ல வந்துட்டு என்ன பாஸ் பண்ணுவீங்க, என்ன ஐடியா இருக்குது? ரிசல்ட் 3A. வணக்கம், இந்த தமிழ் திறனில் ஆட்சி தமிழா. நான் உங்க ஆட்சி பிரகலாதன் அண்ட் கேஜே தீவா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வந்துட்டு தன்னோட வீட்டில் வந்துட்டு வாட்டர் டேங்க், அதாவது அவங்களோட வீட்டில் இருக்க தண்ணி டேங்கில் வந்துட்டு தன்னோட படிப்புகளை வந்துட்டு எழுதி மனனம் செய்து படிக்கிற ஒரு O level படித்த ஒரு தங்கச்சி. ஸோ வருங்காலத்தில் வந்துட்டு லாயராக வரப்போகிறாங்க அப்படி சொன்ன தங்கச்சிக்கு வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்குது. ஐயா, தங்கச்சிக்கு மட்டும் இல்லை, இளங்கலை ரீதியில் வந்து OAL எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உத்தியோகபூர்வமாக இன்றைக்கு வந்து ரிசல்ட்ஸை வந்து வெளியிட்டவங்க. அப்போ பிள்ளையும் OAL எக்ஸாம் வெளியிருந்தது. ஸோ நான் நேரத்தில் வீடியோக்குள்ள சொன்னது, பிள்ளை நான் இந்த ரிசல்ட்ஸ் எடுப்பேன் இப்படி பாஸ் பண்ணணுன்னா, ஸோ அதை தாண்டி வந்து நான் லோயருக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசையை சொன்னது. அந்த பிள்ளையை பற்றி ஷோர்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், அவங்களோட அப்பா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதாவது பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள இப்போ வந்து பிள்ளை 16 வயசுல OAL எழுதியிருக்கு. ஸோ இந்த 16 வருஷமாக வந்து அவங்களோட அம்மா மட்டும் தான் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்தவங்க. அந்த பிள்ளை வந்து எழுதி படிக்கிறதுக்கு ஒரு பிளாக் போர்டோ அண்ட் ஒயிட் போர்டோ இல்லாமல், ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற சிவத்துலேயும் சரி இல்லை மற்ற அந்த வாட்டர் டேங்க்லேயும் சரி எல்லாத்துலேயும் வந்து எழுதி படிச்சிருந்தது. ஸோ அந்த பிள்ளைகிற ஷார்ட் வீடியோ ஒன்று நாங்கள் முதல்ல ஆட் பண்ணுறோம். முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க. வளமையாக நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை வீட்லேயோ படிக்கும்போது ஒரு விஷயத்தை நாம் எழுதி படிக்கணும் அப்படின்னா கரும்பலகையில் தான் எழுதி பழகுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெள்ளைப்பலகையில் எழுதி பழகுவோம். ஆனால் இங்கே இந்த பிள்ளை இது எதுவுமே இல்லாமல், தந்தையும் இல்லாமல், தாயோட அரவணைப்பில் இன்னைக்கு தன்னால் முயன்ற சில விஷயங்களை முட்கொண்டு அதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறா இந்த பிள்ளை. அதாவது தன்னோட வீட்டில் இருக்கிற சிவத்திலையும் தங்களோட வீட்டில் இருக்கிற தண்ணி தாங்கிலையும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் மாற்றிக்கொண்டு படிச்சு கொண்டிருக்கிறா. அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ படித்து என்னவா வரப்போகிறம்மா அப்படின்னு கேட்டதும் அந்த பிள்ளை எங்ககிட்ட சொன்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரீம் வந்து டாக்டர் ஆகிறது. நான் டாக்டர் மட்டும் இல்லை, உண்மையிலே ஒரு கன்சல்டன்ட் ஆகணுன்றது அந்த ட்ரீம். ஆனால் அம்மாவோட கஷ்டத்தால் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆர்ட்ஸுக்கு மாறணும்.
தான் ஒரு டாக்டராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டும் ஆனாலும் தன்னால் முடியாத நேரத்தில் ஒரு லாயராக வரணும் அப்படின்னு இன்னைக்கு அந்த கனவோட ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணோட காணொளி தான் இது. அது எல்லா பாடம் செய்வேன் டாப் லெவல்ல. எதிர்பார்க்கிறோம் செய்திருக்காவோ கொலசிப்பில் 2017 பாஸ் பண்ணாங்க. கொடுத்து நிற்க மாட்டோம், எந்த காய்ச்சல் வந்தாலும் நிற்க மாட்டோம், போயிட்டு தான் வருமா. ஆரம்பத்துலேருந்தே நான் படிக்கிறான், ஆனால் அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து இன்னும் படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 100 ரூபான்றது சின்ன காசு இல்லைன்னா. சாப்பாடு வழி இல்லாமல் நானே ஏதோ செய்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவேன். இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நமக்கு காட்டிக்கொள்ள மாட்டேன், எந்த இதுவும் உங்ககிட்ட காட்டிக்கொள்ள. வயலில் நெல்லெல்லாம் விட்டுருவாங்க, நானே அம்மா நெல் எடுக்கிறது. ஆரம்பத்துலேருந்தே கஷ்டத்தை பார்த்து தான் வளர்ந்தேன். கிரேட் 2, 3 படிக்கக்குள்ள இருந்தே அம்மா கிளாஸை கூட்டிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளாஸ் ஃபீஸ் எங்கேருந்து எடுக்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நைட்ல எல்லாம் நடந்து வந்திருக்கோம் கல்முனையில. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாம் சொல்லக்கூட ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா அம்மா நல்ல? அது மட்டும் இல்லை, அப்பாவை பற்றி எல்லாம் கதைக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. நாங்கள் பார்த்தோன்னு எங்களுக்கு கேட்கணுமன்றது வந்து இந்த ஒரு ஒயிட் போர்ட்டில் நீங்கள் எழுதலாமன்றது. ஆனால் கேட்டோன்னே வந்துட்டு அதுக்கு அது இல்லாமல் தான் ஸ்கூலில் சோக்கெல்லாம் இந்த மிஞ்சுற சோக்கெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வந்து நைட்டுலேயும் எழுதுவாவும், இனி வெளியில் லைட்டை போட்டு இதில் எழுதுவாவும், எல்லாம் எழுதி தான் படிக்குமே. என்ன அப்படி எழுதி படிக்கணும்னு சொன்னால் ஏதாவது எழுதி படித்தா தான் எனக்கு ஞாபகம் நிற்கும். கஷ்டப்பட்டு படித்த அம்மா, படிக்க வச்ச அம்மாவை நான் பிற்காலத்தில் நல்லா வச்சு பார்த்துருக்கேன். இப்போ கிளாஸ் போகிற நேரம் கேர்ள்ஸ்ன்றதால எல்லா பிள்ளைகளும் வந்து ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டு வருங்கள். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய தரம், நம்மக்கிட்ட இப்படி இல்லையடா போகிறதுக்கு. ஆனாலும் அம்மாவை நினைச்சோன்னே இந்த கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுமாண்ணா. அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே கட்டும் கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்த வேண்டாம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்குது, என்னன்னு சொல்லி கேஸ் பண்ணுவீங்களா? ஃபோனா? இப்போ பாருங்க, ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பக்கத்து வீட்டில் எல்லாம் வந்துட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டும் போது உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கும். ஃபோன்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்களும் சில வழியில் சார்ஜ் இல்லை, அது இல்லைன்னு சொல்லுவாங்க, காசு இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபோனில். நாங்கள் வீடியோ எடுத்தது போனதுக்கு அப்புறமா வந்து ஊருக்குள்ளே யாராச்சும் உங்களுக்கு பேசினாங்க? பேசுகிறேன்டா, அவ கெட்ட மாதிரி ஒன்றும் இல்லை, நல்ல மாதிரி தான் കഴിச்சது. என்ன சொன்னாங்க? நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி அப்படி கேட்டவங்க. சரி, அப்படி அப்போனா அதை ப்ரூவ் பார்க்கலாம். இப்போ கமெண்ட்ஸை பாருங்களேன், கிளிக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க. ப்ரோ, கிவ் இட் டு மீ யுவர் செல்ஃபோன் நம்பர், ஐ கேன் பை bicycle for girl. கொண்டு தோணி திஞ்சிருக்கா? திரும்ப எனக்கு பாவம் சத்தமா உங்கள்கிட்ட கரும்பலையை பார்க்குறதா இருந்தால் இதை தான் வந்து பார்க்கணும். கன்றுதன் பயமொழி அந்த முன் டியூஷனுக்கு போகிறதுக்கான ஹெல்ப் வந்து கிடைச்சிட்டுது. அந்த மந்த்லி வந்து கிடைச்சிக்கொண்டே இருக்க போகுது. அது வந்துட்டு மொபைலில் ஹெல்ப்பாக வந்து கட்டிங்க, மொபைலில் வந்து இப்போ கிடைச்சிட்டுது. இதை தாண்டி என்ன ஹெல்ப் தேவைப்படுது உங்களுக்கு? எனக்கு அவ்வளோ காணுமண்ணா. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ உங்களோட 2 வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த தங்கச்சி இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு பாஸ் பண்ணி காட்டுறீங்க, ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து எடுத்திருக்காவோ. ஸோ அவருக்கு வந்து என்ன ஆசைப்படுறாவோ அதை வந்து நாங்கள் ரெண்டு செஞ்சு கொடுக்கணும். அதை கிஃப்டாக நாங்கள் அதை எங்கள் மூலம் அந்த சப்ஸ்கிரைபர் மூலம் வந்து நாங்கள் அதை நிறைவேற்றி வைக்க போகிறோம். அவங்கள சந்திக்கிறது தான் நாங்கள் இப்போ வந்து வலிக்கு விட்டுவேன். ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆள் கண் முழிச்சு படிச்சு எப்போ பார்க்கும்போது அந்த ஒரு ஹேடா நித்திர கண்ணில் இருக்கிற மாதிரி போல இருக்கு. வாழ்த்துக்கள். எஸ்டிக்கு வாழ்த்துக்களா சக்ஸஸ் ஆகி காட்டியிருக்கிறீங்க. ரைட், ஓகே. ரிசல்ட் வந்துட்டு எத்தனை மணிக்கு வந்தது? 11:48. வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். நீங்களா எத்தனை மணிக்கு வரும்? வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தூங்கிட்டேன். அப்புறம் எழுப்பி பார்த்தேன். எத்தனை மணிக்கு பார்த்து நீங்க ரிசல்ட்? 12 மணிக்கு பார்த்தேன். நைட்டு 12 மணிக்கு. சரி, அப்போ பார்த்தா அந்த தருணம் அப்படி இருந்தது உங்களுக்கு?
ரிசல்ட்ஸ் வரப்போக்குள்ள அப்படியே திக்கிட்டு என்ன வருமோண்டு எப்படி இருக்குந்தானே சரி சரி ரைட் ஓகே. நீங்க எங்கள்கிட்ட போன வாட்டி என்ன சொன்னீங்க, என்ன ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்கறதா சொன்னீங்க? 9A வருமோண்டு இன்னைக்கு இப்போ வந்து என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? 7A 2B 2B. அப்படியே என்ன 2 இதுல வந்துட்டு கோட்டை விட்டீங்க? அது border marks தான் ஏ வர வேண்டியதுதான். ஓகே. இதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க அப்ப நாங்கெல்லாம் எங்கிட்ட ரிசல்ட்லாம் சொன்னா எல்லாரும் தண்ணி வச்சு இப்படி ஊற்றுவாங்க எங்களே. ஸோ வந்து அதாவது நீங்கள் 9 சொல்லும்போது கூட வந்து நான் நம்பலை, உண்மையில் வந்துட்டு தங்கச்சி இந்த அளவுக்கு படிப்பாங்களா அப்படிங்கிறது நான் நினைச்சு பார்க்கல. என்னன்னா நிறைய இடத்து போயிருக்கோம். ஸோ எல்லா இடத்தையும் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க படிப்பாங்க இது செய்வாங்கன்னு சொல்லி. சரி இப்போ நீங்கள் ரெண்டு பாடத்தில் வந்து அதாவது அடுத்த லெவலில் ஏ, அடுத்த வந்து பி, அதுக்கப்புறமா வந்து அப்படியே வரும் சின்னு சொல்லி வரும். பி ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கிறீங்க. ஸோ இப்போ அதுக்கு ஃபீல் பண்ணீங்களோ? இரவுல கடுமை அழுவேன். அழுதோ உண்மையா? என்னம்மா 9 வரும் மட்டும் பார்த்தேன். நான் சொன்னேன் பரவாயில்ல, இது நல்ல ரிசல்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட கிட்ட பின்னு சொன்னா ஏக்கி கிட்ட ஆகுது. அது பிரச்சனை இல்லைன்றது அழுத நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் எல்லாரும் ஃப்ரெண்ட் மாதிரி ரிசல்ட்ஸ் அடிச்சு கேட்டு பார்த்துருந்தோம். இப்போ உங்களோட ஸ்கூலில் யார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிள்ளைக்கு 8AC எடுத்து நீங்கள் 7A 2B. என்னென்ன பாடத்தில் வந்து 2B? இங்கிலீஷ் மேத்ஸ் B. அம்மா நீங்க எல்லாம் பிஇ எடுத்ததுக்கு ஃபீல் பண்றோமா? நாங்கெல்லாம் பாஸே பண்ணலம்மா. மேக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் எல்லாம் வந்து பாஸே பண்ணல. என்னது வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கக்குள்ள அப்படிதான் எழுப்பி பார்த்து அடிச்சு பார்த்தேன். ரிசல்ட்ஸ் வந்துட்டு நான் ஃபோனை பண்ணி வச்சு படுத்தேன் பயத்தில். அடிச்சு பார்த்தேன், பிரச்சனை இல்லை, பாஸ் ஆகிட்டேன், பிரச்சனை இல்லை. அதான் உண்மையாக வந்து எங்கள் ரிசல்ட்ஸில் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலே ஏதோ ஒரு ஒரு கட்டத்துக்கு சாதிச்சு உலகத்துக்கு வந்துருக்கு. அப்போ நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? அது 10A வரல. அதுவும் வருங்கால லோயராக இருந்துட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா சரி. இப்போ அடுத்த படிப்பு என்னதை நோக்கி போகுது? லோ செஞ்சுட்டு இருக்கேன். இந்த லோ செய்கிற ஐடியாவில் படிச்சுட்டு இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? ஆர்ட்ஸில் எடுத்து படிச்சுக்கோங்க. சரி ஓகே. இப்போ நீங்கள் என்ன இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் தானே, எங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே வந்து. சரி ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, என்ன விருப்பம் இருக்குது உங்களோட படிப்பு அடுத்த கட்டம் என்ன தேவைன்றது என்ன இருக்குது? தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு அந்த கிஃப்ட் வழங்கப்படும். திடீர்னு தான் கேட்கணும். நாங்க சர்ப்ரைஸா கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அம்மாவுக்கு போன் பண்ணோம். அம்மா சர்ப்ரைஸ் வந்துட்டு போன் எடுத்துட்டு வந்துட்டு பிள்ளைட்டு உனக்கு என்ன மால் பிடிக்கும் அம்மா கொஞ்சம் தள்ளி கொண்டு வச்சு கதைங்க. கொஞ்சம் சொன்னேன் அப்படியே தள்ளி கொஞ்சம் கொண்டு வச்சு கதைங்க. என்னண்டா என்ன வேணும் பிள்ளைக்கு அதை சொல்லுங்க. பிள்ளைக்கு உரியது என்ன மாதிரி அவக்கு தானே கேட்கணும். நானும் நீங்க சொல்லுங்க, நான் பிள்ளைகிட்ட சர்ப்ரைஸோட கடன் சர்ப்ரைஸ் எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ். சரி அப்போ நான் ஜோதிச்ச தாண்டி வந்து டிரெக்டாகவே கேட்போம். அவங்கள்ட்ட பிள்ளைகிட்ட கேட்போம், பிள்ளைக்கு என்ன விருப்பம் இருக்கோ, அம்மா சொன்ன மாதிரி பிள்ளைக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை வந்து செஞ்சு விடுவோம்னு சொல்லி. உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு, என்ன வேணும் பிள்ளைக்கு? எனக்கு என்ன வேணும் நமக்கு இது என்ன கடிச்சு படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு அடுத்து போகிறதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன தேவை? லேப்டாப் அடுத்த படிக்கிறதுக்கு லேப்டாப் தான் வேணும். சரி ஓகே. அண்ட் வேற அது தாண்டி ஜோதி சொல்றீங்களா? ரைட் ஓகே. அப்போ லப் முக்கியமாக இருக்குது. அண்ட் வந்துட்டு சயின்ஸ் வந்துட்டு ஏ எடுத்தீங்க, ரிசல்ட் ஏ வந்து. ஆனால் அவரோட ஆசை வந்துட்டு பயோ படிக்கணுங்கிறது தான் வந்துட்டு. ஆனால் பயோவில் இருந்த மாதிரி இப்போ லவ் படிக்கிறதுக்காக மாட்டாங்க. அது மாறினதுக்கான ரீசன் என்ன சொன்னீங்க? இந்த குடும்பம் போய் வர்றது கஷ்டம் இல்லைன்னா எல்லா தலையும் தான் வாயை விட்டுட்டு லவ்க்கு மாறினவ. சரி எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும். ஆனாலும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச துறையில் அதை செய்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. உண்மையில் வந்துட்டு உங்களுக்கு பயோ ரொம்ப பிடிக்குமா இல்லைன்னு சொன்னால் லவ் படிக்கிறது பிடிக்குமா? கடுமையாக விருப்பம், பயம் தான் விருப்பம். எல்லாத்துக்காக மாறியாச்சு. சயின்ஸ் எல்லாமே தான் நடந்துட்டுருக்கீங்க என்ன ரிசல்ட்ஸ்? அப்போ உண்மையில வந்து இப்போ சரி இப்போ திரும்ப படிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா வந்து படிக்கிறது ஐடியா இருக்குது. இல்லை இப்போ இது கணவரம் போய்த்த படிப்பு படிப்பு அதை நீங்கள் இப்போ ஓஎல்இ முடிஞ்ச உரையே வந்து ஏழுக்கு சேர ஆரம்பிச்சிட்டீங்க, ஏழு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்களாம் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு படிக்க ஆரம்பிச்சேன். என்ன நம்பிக்கை ரிசல்ட் நேரத்தில் தானே. ஓகே. அண்ட் வந்துட்டு லப் உங்களுக்கு இப்போ தேவையாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த மந்த்லி இது வந்து வருது உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைச்சிட்டுதா? உங்களுக்கு மந்த்லி ஒருத்தவங்களுக்கு படிப்புக்கான செலவு வந்து எடுத்தவங்களுக்கு தானே ஜனவரிக்கு அப்படி போடுவாங்க. இது தந்த ஃபீஸுகளில் அந்த தந்த காசுகளில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வகுப்பு போய் சொல்லி சொன்னால் அதில் தான் இப்போ வகுப்பு போய்கொண்டு அதில் தான் போய்கொண்டிருக்கா. இப்போ அப்போ உங்களோட டிரெக்டாக வந்துட்டு கால் பண்ணி பேசுவாரன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொன்னவரை வந்து இன்னும் ஒன்றும் பேசல. அவர் நம்ம எடுக்கல சீலன் அங்கிள்னு சொல்லி அவர் கொஞ்சம் நைட்டு அந்த ரிசல்ட்ஸை அடித்து அவருக்கு அனுப்பி அவர் மெசேஜ் எல்லாம் பண்ணி
இவங்க அனுப்பியிருந்த வாழ்த்துக்கள் அவரை சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ரைட், ஓகே. சீலந்தங்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு மொபைல் பேண்டி கொடுத்துருந்த சுவிஸ் அங்கிள். ஸோ அவர் எங்களுக்கு ரிசல்ட்டை வந்துட்டு அனுப்பியிருந்தார் வந்துருக்கு. தங்கச்சிட்டையும் வந்துட்டு கால் பண்ணி கேட்டிருந்தோம் என்ன ரிசல்ட்டு. அண்ட் வந்துட்டு அங்கிள் வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தார் வந்து இன்னைக்கு நீங்கள் என்ன ஒரு கிஃப்ட் வந்துட்டு விரும்பி கேட்டாலும் அதை உங்களுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வந்து நாங்கள். ஸோ நீங்கள் லவ் வந்து ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்க, அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஸோ அந்த இப்போயே உடனே இப்போ வந்து நம்ம லவ் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் ரெடியாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ லப் வந்து எடுத்தாச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் சொல்லியிருந்த குவாலிஃபிகேஷன் வந்துட்டு, அதாவது லப்போட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு நுவரெலி அப்படி எனக்கு எடுத்து கொடுத்துருந்தோம் எஃப்னாவில். அதாவது ஹெச்பியோடது i5 13 ஜெனரேஷன், 8 GB RAM, 512 GB SSD. ஸோ வந்துட்டு அதே ஜென்ரேஷன் தான் வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு ஓகே, நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெட்டுங்க. ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு பட்டு போட்டு விடுங்க. வெயிட். உங்களோட தான். எல்லாம் இருக்கு. ஒன் பண்ணிட்டு அது ஒன் பண்ணுங்க. இது எத்தனை வருஷம் சார்ஜ் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்குது. அப்படி ஃபுல் சார்ஜ் 100 நான் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணுறேன். இது ஸ்டார்ட் ஆகிட்டேன். அப்போ ஓகே, என்னென்னு சொன்னால் வந்து இது அப்டேட்லாம் பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி வந்து டைம் போயிட்டுது. இப்போ வந்துட்டு நீ டியூஷனுக்கு வரது கல்மணிக்கு தானே வரீங்க. நீங்கள் ஷொப் தனி தானே. இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பிறகு நாங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணி தருவாங்க. ஓகே, இப்போ இனி நம்ம கேஷ் வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இனி இங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா டைம் நல்லா போயிட்டுது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இது ஒரு நல்ல ஜெனரேஷன், வந்து நல்ல குவாலிட்டி. ஸோ அதனால் வந்து தான் இது யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி வந்து நுவரெலியா அப்படின்னு வந்து நாங்கள் எஃப்னால் எடுத்து கொடுத்து அதே தான் வந்துட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 10,000 அதை விட குறைச்சி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. என்ன சொன்னால் அங்கே எடுத்து 2 lakhs வந்து முடிஞ்சது. இங்கே வந்துட்டு பேக்கோட சேர்த்து வந்து நம்மளுக்கு பேக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த பேக்கோட சேர்த்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து 2 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த பேக் இங்கே இருக்குது. வந்து பேக் அண்ட் வந்து கேஷை பே பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளம்புறது.
ஓகே, உங்களோட கையால் வந்துட்டு கேஷை கொடுங்க. சரி, எடுத்துக்கலாம். ம், ரைட். ஸோ பில்லை வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா சரி, கேஷை மட்டும் எடுக்கிறதுல பில்லு வந்து கொடுக்கணும். ஸோ 1 இயர் வந்து வாரண்டி வந்துட்டு. ஸோ ஏதாச்சும் பிரச்சனை அப்படி சொன்னால் தங்கச்சி வந்துட்டு வல்லமையாக வந்துட்டு கல்முனைக்கு வந்துட்டு டியூஷனுக்கு வரதுனால வந்துட்டு ஈஸியாக போயிடும். அவங்க இங்கே வந்துட்டு மாற்றிக்கொள்ளலாம். அவங்க வந்து தெரிஞ்சவர் வந்து தெரிஞ்சவரை தாண்டி வந்துட்டு நம்மள்ட்ட சேனல் மூலம் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம மொபைல் வந்துட்டு படிப்புக்காக வேண்டி நம்ம டொனேஷனாக வந்து கொடுக்குறோமோ, ஸோ அந்த மொபைல் எல்லாம் வந்துட்டு இதே ஜே மொபைல் ஷாப்பில் தான் வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறது. அண்ட் வந்து லப் வந்துட்டு இந்த 190 வந்துட்டு, ஆனால் பேக் வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா அது. ஆனால் அதுக்கு வந்துட்டு அவங்க பேமெண்ட் எடுக்கல, அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம எஃப்னாவில் எடுத்து வந்துட்டு அந்த 2 லட்சத்துக்குள்ளே தான் பேக் வந்துட்டு லப்பும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு 190க்கு லப் தந்து பேக் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. ஸோ வாரண்டி அண்ட் வந்துட்டு பில் வேண்டிக் கொள்ளுங்க. ரைட், ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டை போயிட்டு அங்கே சில விஷயங்கள் வந்துட்டு பேசலாம் வெளிக்கூடாம. ஓகே, இப்போ வந்து லப் வாங்கியாச்சு. அண்ட் பாப்பிங்க வந்து இப்போ திவா வந்து வரையில என்னென்னு சொன்னால் வந்துட்டு காரில் தங்கச்சாக்களையும் அம்மா வந்து ஏற்றிட்டு வந்ததுனால திவா வந்துட்டு அங்கே நிற்கிறான். திவாவும் கிஷோவும் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அந்த லப்பை வேண்டுறதுக்காக வேண்டி நாங்கள் கல்முனைக்கு வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கேம்ப்ல வந்துட்டு கல்முனை வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் தங்கச்சி இருக்கும்? 13 கிலோமீட்டர். 13 கிலோமீட்டர் என்ன? ஓகே, ஸோ 13 கிலோமீட்டர் வந்து வேண்டிட்டோம். இப்போ வந்து மறுபடியும் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களோட ஏரியாவுக்குள்ள வந்து யானை பிரச்சனைகள் வாருது இல்லையா நைட்டில்? வாருது என்ன? ரைட். அப்போ நைட் கிளாஸ் எழுக்க போகிற இல்லையா நீங்கள்? நைட் கிளாஸ் போறல. போகிறே இல்லை. நைட் கிளாஸ் போறல. இந்த பயோமெட்ஸ் இல்ல தானே அங்கே இல்லை என்ன? இப்போ இங்கால இருந்தால் இங்கால போகலாம் என்ன? ரைட் ரைட் ரைட், ஓகே ஓகே. ஸோ வந்து இப்போ டெய்லியில் மட்டும் தான் நீங்கள் டியூஷனுக்கு போகிறது. ஓகே, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். என்ன சொன்னால் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு படிப்பில் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ரைட், ஓகே. அப்போ இன்றைக்கு அண்ணாக்கள் வராங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள்? ஏதாவது கிஃப்ட் தருவீங்க? ஏதாவது கிஃப்ட் தருவோமா? அதான் உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதே தெரியாது. அம்மாட்ட கேட்டாம உங்கள்கிட்ட போனை கொண்டு தராங்க. சரி, ஓகே. இப்போ ஹாப்பியா உங்களுக்கு? ஓமண்ணா. ஏன் லப் எதுக்காக வேணும்னு சொல்லி நினைச்சீங்க? இப்ப ஏ லெவல் முடிச்சிட்டு இப்ப ஐடி நாலேஜ் தேவை தானே, அதால எப்பயாச்சும் பழகி எடுத்துட்டு. ரைட். இப்போ இதுக்கு முதல்ல யூஸ் பண்ண அனுபவம் இருக்குதா? இல்ல, ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது. ஓகே, ஸோ அதால இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க இந்த சைடு வந்து டியூஷனுக்கு வந்து சொன்னா அந்த அண்ணாக்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்டேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன் இது மாறுறதுக்காக வேண்டி. ஓகே, அண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லேப்பெல்லாம் வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணது எடிட்டிங்னாலாம் அதிகமாக வந்துட்டு மொபைல்ஸில் தான் பண்ணுறது, பிசியில் பண்ணுறதுலாம் கம்மி. ஸோ பிசி விளக்கம்லாம் கூட திவாக்கு அண்ட் பிரசாந்துக்கு தான் வந்துட்டு பிசின்ற விளக்கம்லாம் அதிகமாக தெரியும். ஓகே, இப்போ அங்கே போயிட்டு நம்ம மீதியை வந்து பேசலாம். ஓகே, இப்போ கேட்டீங்க, நாங்களே எதிர்பார்க்கல நீங்கள் லப் தான் கேட்பீங்கன்னு சொல்லி. ஸோ கேட்ட உடனே வந்துட்டு உங்களோட ஆசை நிறைவேற்றுது. சரியா? ஓகே, சந்தோஷம். சேடா சொல்ற மாதிரி இருக்கு சந்தோஷத்தை. ஓகே, உண்மையில் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணோம் அப்படி சொன்னால் கூட பிறந்த அண்ணங்களோ இல்லைன்னு சொன்னால் அப்பாவோ அம்மாவோ இல்லை சொந்த பந்தங்களோ வந்துட்டு அது செலிப்ரேஷன் பண்ணுவாங்களே. அப்போ இப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணது வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க? டீச்சர்ஸ், அம்மா, ஆன்டி எல்லாம் விஷ் பண்ணுவாங்களா? ஓகே, ஹாப்பி. ஸோ இப்போ ஸ்கூலுக்குள்ள இப்போ உங்களோட வந்து போட்டி போட்டு படித்த மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 2 ஓகே, அவருக்கு நீங்கள் சொன்ன 8A சி, உங்களுக்கு 7A 2B. 2 கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அவள் சி எடுத்திருக்கா, அவள் 2 B எடுத்திருக்கா. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ட் அவள் என்ன படிக்க போறா? பயோ படிக்க போறா. சரி, ஓகே. இப்போ அது பிரச்சனை இல்லை. அதான் இப்போ நீங்கள் இப்போ கவலைப்படுறீங்களா இப்போ லோ படிக்கிறேன் அதில் படிக்கல? என்ன பிரச்சனை? திடீர்னு மாறே மேலா என்ன சொன்னா அவ்வளவு படிச்சு வந்துட்டோம். அதே நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ தான் ரிசல்ட்ஸ் வந்து அதுக்குள்ள எப்படி செலக்ட் பண்ணி படிச்சேன். அப்படி இல்லை, நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகள் வந்து ஓஎல் எக்ஸாம் வழி முடிஞ்சவனே வந்து அடுத்த ஆட்டம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி படிப்பில் இறங்கிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து பிள்ளை வந்து கணதுறதுக்கு போயிட்டு இப்போ சரி, இப்போ இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ வந்து ஹிப் தருவோம், நாங்கள் ஹிப் கிடைக்க போதும் உங்களுக்கு சொல்லி ஓஎல் பாஸ் பண்ணதுக்கு எதிர்பார்த்தீங்களே. அப்ப என்ன கிஃப்ட் கிடைக்கும் எதிர்பார்த்தீங்க? அப்ப ஜோதிச்சு வச்சிருந்தீங்க வந்தா அண்ணாக்கள் வருவாங்க. சரி, முதல்ல நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நம்ம பாஸ் பண்ண உடனே ரிசல்ட்டை சொல்லணும், நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டேன். அப்பயே சொல்லி ஆயிடுச்சு.
அதுதான் ஓகே. ஸோ வந்து ஆசைப்பட்ட மாதிரி கிடைச்சிது. அம்மா வாங்க. சரிங்கம்மா. இப்போ வந்து நாங்கள் கேட்டிருந்த பிள்ளைகிட்டையும் வந்துட்டு இப்போ அதாவது இப்போ நான் வந்துட்டு நல்லா படிச்சு இது செஞ்சேன்னு சொன்னால் இந்த அம்மாட தம்பிகளோ அண்ணங்களோ யாரோ வந்து ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆனால் எங்களுக்கும் அப்படி நடக்கே இல்லை. ஸோ வந்து இப்போ உங்களுக்கும் சகோதரங்கள் இருந்தால் அவங்களோட பிள்ளைக்கும் வந்து அப்படி செய்திருக்கலாம். இப்போ அப்படி யாரும் வந்து செய்யாமல் இப்போ இன்னைக்கு இப்படி ஒரு உதவி கிடைச்சிருக்கணும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு மிகவும் சந்தோஷம், சரியான சந்தோஷம். நான் இந்த சந்தோஷத்தை என்ன செய்கிறேன்னு சொல்லி மனதில் போட்டுட்டு இது ஒரு சகோதரங்களும் இப்படி ஒன்று செய்யலையே, நமக்கு இந்த புள்ள ஆசைப்படுறது கேட்குறது நான் என்ன செய்வேன்ட்டு எண்ணிட்டு தான் இருந்தேன். நான் கடவுள் இதுக்கு ஒரு வழி காட்டணும். ஏன் நீங்கள் இப்போ சொல்லி திடீர்னு கொடுத்துட்டு லேப்டாப்பை செலக்ட் பண்ணீங்க? இப்போ அடுத்தது இப்போ எல்லாரும் கேம்பஸ் படிப்புக்கு போகிட்ட தான் லேப்டாப் கேட்பாங்க. ஸோ இப்போயும் சில பேருக்கு அது தேவைப்படலாம். அப்போ நீங்கள் கேட்டதுக்கான காரணம் கெம்பஸுக்கு போய் இங்கிலீஷ் ஐடி பழகிறத விட இப்போ இருந்தே பழகின ஈஸி தானே. வெடிப்பு யோசிக்க ஓகே. இல்லை. உங்கள்கிட்ட பேச்சும் கேட்டிருக்காவல்ல அப்போ அப்படின்னு வேணுமெண்டு? நான் கம்ப்யூட்டர் செய்கிறேம்மா, ஐடி கோர்ஸுகள் செய்கிறேன்னு சொன்னால் போய் கோர்ஸ் முடிக்கிறேன்டா பழகணும், ஒரு கல்முனைகளுக்கு தான் போய் பழகணும்னு சொல்லி சொல்லியிருக்காவோ. அப்போ நான் சொன்னேன், அப்போ நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே பழகி ஒரு முதல் படிப்பை முடிச்சு எடுத்துட்டு ஒரு கோர்ஸை லீவு நாளில் நிற்கிற நாடுகளில் போங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்காங்க? ரைட் ஓகே. அப்போ உங்கள்கிட்ட அம்மா என்ன கொண்டு வேண்டி தாங்கன்ற பேச்சும் கேட்டிருக்காங்களா? அவளுக்கு தெரியும் இப்படி இவ்வளவு வசதி இல்லையே அம்மாட்டன்னு சொல்லி இப்படி கதைச்சு போட்டு விட்டுருவோம். வேண்டி தாரத்துக்கு அம்மாட்ட இப்படி கூடிய தொகைகள் இல்லைன்னு சொல்லி கதைச்சிட்டு விட்டுருவோம். அப்போ அந்த நேரம் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் இந்த படிக்கக்கூடிய பிள்ளைக்கு இப்படி ஒரு உதவி இல்லாமல் இருக்குது, எனக்கு என்னால் ஏழுதில்லை. இப்படி ஒரு சிறிய அமௌண்ட்டுன்னு சொன்னாலும் ஒரு ஏதோ ஒரு வழியை நாடி பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்து எனக்கு. உங்களோட ஏக்கம் எல்லாம் நிறைவேறுகிறது. அப்போ எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு? சரியான சந்தோஷம் எனக்கு. சரியான சந்தோஷத்துலையும் சரியான சந்தோஷம். இதை உதவி செய்கிற இந்த கல்வி, இந்த புள்ளோட கல்வி தான் எல்லாத்தையும் கொண்டு விடுது இந்த காலடியில். அதுக்கு இந்த கல்விக்கு மிகவும் நன்றி சொல்லணும். அடுத்தது இந்த உதவி செய்கிறவங்க மென்மேலும் நல்ல ஒரு நிலையில் இருக்கணும். அதுக்கு இறைவன் துணையாக இருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருந்தோம். இவரோட படிப்பால் தான் உங்களோட குடும்பம் வந்துட்டு மேல்நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ எல்லா நலன்களும் வந்து கூடிக்கொண்டே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ தான் ஓலெவல் முடிச்சிருக்குது, இனி ஏலெவல் இருக்குது. இனி ஏலெவல் முடிய வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகுதுன்னு சொல்லி 1000 பரிச்சார்த்தங்கள் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறீங்கள் தானே? இடையில வேற பாதைகளுக்கு போயிடக்கூடாது. வேற பாதைகள்னு சொன்னாலே வந்து தெரியும் நம்மளுக்கு. நம்ம ஒரு ஃபோக்கஸில் இருப்போம். நிறைய படிகள் வருவானே, ப்ரப்போஸ் பண்ணுவானே, அது சொல்லி 1000 இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரே ஃபோக்கஸில் இருக்கணும். நம்ம வந்து மெயினாக படிக்கணும், அம்மாவை பார்த்துக்கொள்ளணும், ஊருக்குள்ளே நம்மளுக்குன்ட்டு சொல்லி ஒரு பேர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது சரிதானே? இப்போ இதையே நாங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் நாங்கள் இதே ஒரு சம்பவத்தை பார்த்துனாங்க. புள்ள வந்து சொன்னது படித்து இப்படி இந்த அளவுக்கு வர போகணும்னு சொல்லி அப்போ நாங்களும் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்தா புள்ள வந்து தப்பான முடிவு எடுத்துட்டு. ஸோ அது என்ன கட்டத்தில் இப்போ என்ன முடிவு எடுப்போம்னு சொல்லி தெரியாது. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு சொல்லி அதெல்லாம் நடக்க வேண்டிய காலகட்டத்தில் நடக்கும். நம்ம இப்போ அது என்ன வேலை படிக்கிறது வேலை படிப்பை பார்க்கணும். சரி, உண்மையிலே வந்து எங்களுக்கும் சந்தோஷம். நாங்களும் ஜோதிச்சு கொண்டதுனால என்ன கிப் பண்ணுறேன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்கா செய்ய உண்டு. அதான் அம்மாட்ட கட்டம் சர்ப்ரைஸாக செய்ய உண்டு. அம்மா எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். என்ன உண்மையில லப்தான் உங்களுக்கு பிடிக்கிறது, அதை நாங்கள் மாட்டி கொண்டு வந்து சர்ப்ரைஸாக தந்துருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை, பிள்ளை கூட்டி கொண்டு வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே எல்லாம் ஓகேயானே? ஓகே ரைட் ஓகே. அப்போ நீங்கள் எப்போ இந்த லப்பை வந்து உங்களோட வாழ்க்கையில் வேண்டிங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க? நான் எழுதிட்டு ரிசல்ட்ஸ் வந்தோடனே எப்படியாச்சும் கிடைக்கும் பார்த்தேன். எப்படியாச்சும் கிடைக்கும் சொல்லி எப்படி இப்படிதான் இப்படி ஏதாச்சும் கிடைக்கும் சொல்லி ரைட் ஓகே. ஸோ வந்து ஆசைப்பட்டதெல்லாம் வந்து நடந்திருக்குது. ஆனால் வந்து இந்த ஹெல்ப் வந்து உங்களுக்கு யார் இது பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. இந்த லப் வந்து வேண்டி கொடுத்தவங்க இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு லப் வேண்டி கொடுத்துறாங்க. அதாவது ஒரு மலையகத்துப்படி எனக்கு வந்துட்டு எஃப்னாவில் வந்து நம்ம வேண்டி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து மறுபடியும் இவங்களுக்கு இதை கிஃப்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சுவிஸில் இருக்க ஒரு ஃபேமிலி, அவங்களோட மகள் அபிராமி சுந்தரலிங்கம் அவங்களோட பிறந்த நாளுக்காக வேண்டி இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேர் வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ஹெல்ப் பண்ணவங்க வந்துட்டு. ஆனால் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 1849. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் அந்த அம்மாக்களுக்கு அவங்களுக்கே சொல்லலாம். என்னன்னு சொன்னா, இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருந்தும் இப்படி பாஸ் பண்ணதுக்கு எதுவுமே கிஃப்ட் எது இதாகலும் ஒன்றுமே தரல. யாருடைய முகம் தெரியாத ஒரு ஆட்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க உண்மையிலே நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நான் கொடுக்குற உண்மையான கிஃப்ட் என்னன்னு சொன்னால், A-level பாஸ் பண்ணி லோ என்டர் பண்ணுறது தான். அதை கட்டாயம் செய்வேன். கட்டாயம் பாஸ் பண்ணணும். ஏன்டா அப்போ எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்து அவங்கள்ட்ட வருவாண்டாங்கண்ணே. சட்ட ரீதியான பிரச்சனைகளை தான் தங்கச்சா நாடுவோம் நாங்கள். அண்ணாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மான்ட்டு. சரியா ஓகே. அப்போ இனி அடுத்து நாங்கள் எதிர்பார்க்குறது சொன்ன மாதிரி வாக்கை காப்பாற்றிட்டீங்க. அதாவது O-level பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னது வந்துட்டு அந்த வாக்கை காப்பாற்றிட்டீங்க. அதே மாதிரி இப்போ A-level வந்துட்டு என்ன பாஸ் பண்ணுவீங்க, என்ன ஐடியா இருக்குது? ரிசல்ட் 3A
ஓகே சரி, இப்போ லாயர் வந்துட்டு காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்த பரிச்சார்த்தம். ரைட், ஓகே. உண்மையில் வந்து எங்கள் சார்பிலையும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அந்த குடும்பத்திற்கு வந்து. சொன்னால் இது 2வது லேப், அதுவும் வந்துட்டு ஒரு சிறிய தொகை உதவி கிடையாது, இது ஒரு பெரிய தொகை உதவி. ஸோ இந்த பில்லெல்லாம் வந்துட்டு இவங்கள்ட்ட கொடுத்துருந்தோம். இங்கே இருக்குது பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், 1,90,000. சரியா? ஓகே. அண்ட் அந்த இந்த பில்லு அப்புறம் வந்துட்டு இந்த வாரண்டி கார்டு, ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து கையோட வச்சுக்கொள்ளுங்க, கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு மொபைல் ஷாப்புக்கு போயிட்டு இதை அப்டேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லபடியாக வந்து உங்களோட வாழ்க்கையை இனி அமைஞ்சு கொள்ளணும். என்ன என்ன இங்க வாங்க சரியா? சரியா? ஓகே. ஐயா வாங்க இங்க வாங்க. படிச்சு பாஸ் பண்ணி காட்டுங்க முதல்ல. நாங்களாம் ஒரு காலத்துக்கு கூட காலத்தில் அம்மா தாய் இந்த சட்ட பிரச்சனை வந்து காப்பாற்றணும். அண்ணாக்களுக்கு நீங்க அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணீங்கன்னா சரி. சரியா? ஸோ வந்துட்டு பாஸ் பண்ணுங்க நல்லபடி வந்து. ஸோ அதுதான் எங்களுக்கு விருப்பம். எங்களுக்கும் ரிசல்ட்ஸ் கேட்டோன்னு வந்து சந்தோஷமா இருந்தது. ஸோ பிள்ளை சொன்ன மாதிரி பாஸ் பண்ணி காய்ச்சிக்காங்கன்னு சொல்லி என்னென்னா சரியான இடத்த உதவி போய் சேர்ந்தா சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு வந்து அவங்க படிக்கலாம்னு சொல்லி. நீங்கள் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கக்குள்ளே உங்களுக்கு இந்த ஏக்கமும் இதுவும் வந்து அது எங்களுக்கு நடந்தவன் எங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது. ஸோ வந்து அப்போ பார்க்கல கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதான் இன்றைக்கு வந்திருந்தோம். அதை நினைச்ச மாதிரி உங்களுக்கு இந்த ஹிட் பண்ணது. ஸோ எங்களுக்கும் சந்தோஷம். இன்னும் அடுத்த இடத்துக்கு வாங்க. சரி வாங்க. சரி, அடுத்து வந்து வேற ஏதாச்சும் தேவைகள் இருந்தாலும் கூட வந்துட்டு ஃபோன் நம்பருக்கு தானே கான்டாக்ட் பண்ணி அண்ணாக்கள்கிட்ட சொல்லுங்கள் என்ன பிரச்சனை எது பிரச்சனை சொல்லி. ஆனால் வந்துட்டு நாங்கள் மறுபடியும் அந்த ஃபேமிலிக்கான நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோட வந்து நாங்கள் விடைபெற போகிறோம். ஸோ வந்துட்டு நீங்களும் பிள்ளை பற்றின சில விஷயங்கள் வந்துட்டு கருத்தில் சொல்லிக்கொள்ளுங்க. அண்ட் வந்துட்டு அவங்க மேலே போகிறதுக்கு அது ஒரு பூஸ்ட் எனர்ஜியாக வந்து இருக்கும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் கமெண்ட்ல. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.